அப்படி ருத்ராட்ச மாலையை உருட்டி கொண்டே ஜபம் செய்யும் பொழுது எந்த மந்திரத்தை நாம் குறிப்பாக ஜபிக்கிறோமோ அதனுடைய முழுமையான பலன் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். 108 ருத்ராட்சங்களை கொண்ட மாலையை அணிந்து கொண்டால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்றார். எல்லோருமே இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ருத்ராட்ச மாலையை யாரெல்லாம் அணியலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த ருத்ராட்ச மாலை அப்படிங்கிறது ஒரு கான்செப்டாக வச்சுக்கலாம், ருத்ராட்சம் அப்படிங்கிறத தனியாக வச்சுக்கலாம். முதல்ல ருத்ராட்சம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ருத்ரன்னா நமக்கு பரமேஸ்வரனுங்கிறது தெரியும். அக்ஷம்னு சொன்னால் கண்கள், அதாவது அந்த திரிபுரம் எரித்த பொழுது, அந்த 3 அரக்கர்களை அழித்த பொழுது அவர்கள் மேல் ஒரு இரக்கத்தின் மிகுதியால் பரமேஸ்வரன் கண்களை மூடும் பொழுது அவர்களுடைய கண்களிலிருந்து விழுந்த நீர் துளிகள் தான் இந்த ருத்ராட்சமாக மாறியது அப்படின்னு சொல்லுவார். இந்த ருத்ராட்சம் என்பது பரமேஸ்வரனுடைய அந்த கண்களிலிருந்து விழுந்த நீர் துளிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். ஆக இந்த ருத்ராட்சம் என்பது இறைவனினுடைய நேரடியான ஒரு பிரசாதமாகவே நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ருத்ராட்சம் அணிந்து கொள்வது என்பதற்கான விதிமுறைகள் என்பது தனியாக உண்டு. இதுபோக ருத்ராட்ச மாலை அணிவது அப்படிங்கிறதுக்கான விதிமுறைகள் தனியாக உண்டு. இந்த ருத்ராட்சத்தை யாரெல்லாம் அணியலாம்னு சொன்னால் எல்லோருமே அணியலாம் என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். அதாவது ஆண் பெண் பேதமின்றி, வயது வித்தியாசமின்றி, ஏழை பணக்காரன் பேதமின்றி, ஜாதி மத பேதமின்றி எல்லோருமே இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். அதாவது அது ஒரே ஒரு ருத்ராட்சமாக இருக்கும் பொழுது, சாதாரணமாக வசதி இல்லாதவா ஏதோ ஒரு கயிறில் கூட கட்டிப்பா இந்த கழுத்தில் இந்த கண்டத்திலே வருவது போல ருத்ராட்சத்தை கட்டி கொள்வார்கள். நம்ம திரைப்படங்களில் கூட பார்த்துருப்போம், சூப்பர் ஸ்டார் வந்து அடிக்கடி கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதுபோல எல்லோருமே கட்டி கொள்ளலாம். பஞ்சமுக ருத்ராட்சை என்பது மிகவும் விசேஷமான பலனை தரும். அந்த பஞ்சமுக ருத்ராட்சம் என்று வரும்பொழுது, அதாவது அந்த ருத்ராட்சத்தில் பார்த்தோம்னா கோடு கோடாக இருக்கும். எத்தனை கோடுகள் இருக்கிறதோ அத்தனை முகங்களாக சொல்வார்கள். பஞ்சமுகம் என்று சொன்னால் 5 பகுதிகளாக அது பிரிந்திருக்கும். அதாவது 5 கோடு அப்படிங்கிறது இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது 5 முக ருத்ராட்சம் என்பது எல்லோருமே அணிவதற்கு ஒரு ஏற்ற ஒரு ருத்ராட்சமாகவே பார்க்கப்படுகிறது. அதே நேரத்திலே ஷண்முக ருத்ராட்சம் என்பது உண்டு. 6 முகங்களை கொண்ட ருத்ராட்சம் என்பதும் சரி, ஏகமுக ருத்ராட்சம் என்பதும் சரி, அதுக்கெல்லாம் ரொம்ப மடி ஆச்சார அனுஷ்டானம் வேணுங்கிற மாதிரிலாம் பெரியவர்கள் சொல்லி வைத்திருப்பார்கள். எல்லோருமே அணியக்கூடிய ஒரு ருத்ராட்சம் எடுத்துட்டா அது பஞ்சமுக ருத்ராட்சம் தான். சாதாரணமாக இருந்து ஒரு சம்சாரியாக இருந்தாலும் சரி, தாம்பத்தியத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே அந்த ஒரு ருத்ராட்சத்தை, அதாவது 5 முகங்களை கொண்ட ஒரு ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். இதில் நிறைய கான்ட்ரவர்சிலாம் இருக்குது. பெண்களுக்கு வந்து இந்த மாதவிடாய் காலங்கள்ங்கிறது வருமே, அவர்கள் அந்த 3 நாட்களிலே அதை அணிந்து கொள்ளலாமான்னு சொன்னால் அது போன்ற தோஷங்களை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்கிறார். இந்த எந்த தோஷங்களுமே, இந்த அத்தனை தோஷங்களுக்கும் அப்பாற்பட்டவர் தான் பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரனுடைய கண்களிலிருந்து கிடைத்த நேரடியான பிரசாதமாக இது இருப்பதால் இது போன்ற தீட்டு தோஷங்களை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதற்கு முன்னதாக அதனை சுத்தப்படுத்தி முறையான ஒரு தீட்சை பெற்றவரிடமிருந்து அதை வாங்கி கொண்டு, அந்த குருநாதரிடமிருந்து அதை வாங்கி கொண்டுதான் அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான விதிமுறை. இதுபோக இந்த நேயர் கேட்டிருக்கிறது எப்படி தெரியுமா, ருத்ராட்ச மாலையை யாரெல்லாம் அணிந்து கொள்ளலாம்னு கேட்கிறார். பொதுவாக எல்லோருமே அந்த ருத்ராட்ச மாலையை அணிந்து கொள்ள இயலாது. ருத்ராட்ச மாலை அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய ருத்ராட்சங்கள் இருக்கும் அல்லவா. ஒரு 27 ருத்ராட்சங்களை கொண்டதாக இருக்கும், அல்லது 54 ருத்ராட்சம் என்பது இருக்கும், அல்லது 108 ருத்ராட்சம் என்பது கூட இருக்கும். இப்படி 108 ருத்ராட்சங்களை கொண்ட மாலையை அணிந்து கொண்டால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சொல்றார். அப்படி அளவுக்கு அதிகமான பலன் கிடைக்கும் பொழுது அதனை தாங்கக்கூடிய வலிமை என்பது இவர்களுக்கு இருக்க வேண்டும் அல்லவா. ரொம்ப அதிகமான ஒரு லோடு கிடைச்சதுன்னு சொன்னா அந்த லோடை சுமக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய உடம்பிலே பலம் என்பது இருக்க வேண்டும் அல்லவா. இந்த ருத்ராட்சத்தை, அதாவது நிறைய ருத்ராட்சங்களை கொண்ட அந்த மாலையை அணிந்து கொள்வது என்பது பூஜா காலங்களில் மட்டும் அணிந்து கொள்வதுதான் நல்லது. அது யாராக இருந்தாலும் சரி, துறவிகளாகட்டும் அல்லது சந்நியாசங்களாகட்டும் அல்லது வானப்பிரஸ்தம் என்று சொல்லப்படக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட தாம்பத்தியம் முதலான விஷயங்களிலே ஈடுபடாமல் பற்றற்ற நிலையிலே இருப்பார்கள் அல்லவா. அவர்கள், அதாவது சதா சர்வகாலமும் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த மாலைகளை அணிந்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக குடும்ப வாழ்க்கையிலே இருப்பவர்கள், லௌகீகமான நிலையிலே இருப்பவர்கள் எப்படின்னு சொன்னால் அந்த மாலைகளை
பொதுவாக அணிந்து கொண்டிருப்பதை தவிர்ப்பது நல்லது. எப்போ அணிஞ்சுக்கலாம் சொன்னா, பூஜா காலங்களிலே, பூஜை நேரத்திலே குளித்து முடித்துவிட்டு சுத்தபத்தமாக இருப்போம். அதுவும் அந்த இறைவனையே சிந்தித்து கொண்டிருப்போம் அல்லவா, இறைவனினுடைய நாமங்களையே உச்சரித்து கொண்டிருப்போம் அல்லவா, அந்த நேரத்திலே வேறு விஷயங்களை பேசப்போவதில்லை, வேறு விஷயங்களிலே நம்முடைய கவனமும் செல்லப்போவதில்லை. அதுபோன்ற பூஜா காலங்களிலே அந்த ருத்ராட்ச மாலையை பயன்படுத்தலாம். அதனை ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கா. பூஜா நேரத்தில் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறதுனால ருத்ராட்ச மாலைகளை வயது வித்தியாசமின்றி, ஆண் பெண் பேதமின்றி எல்லோருமே பயன்படுத்தலாம். அதுவும் குறிப்பாக ஏதேனும் ஒரு மந்திரத்தை ஜபம் செய்யும் பொழுது அந்த ருத்ராட்ச மாலையை கையிலே வைத்து கொண்டு உருட்டி கொண்டே ஜபம் செய்யலாம். சரியாக 108 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் வச்சிருக்கோம் சொன்னால், 108 முறை ஜபம் பண்ணணும்னு சொன்னால், அந்த நம்பர்ஸை என்றதை விட இந்த ருத்ராட்சத்தை அப்படி உருட்டி கொண்டே ஜபம் செய்யலாம். அப்படி ருத்ராட்ச மாலையை உருட்டி கொண்டே ஜபம் செய்யும் பொழுது எந்த மந்திரத்தை நாம் குறிப்பாக ஜபிக்கிறோமோ அதனுடைய முழுமையான பலன் என்பது நமக்கு வந்து சேர்ந்துவிடும். ஏன்னு சொன்னால், கைகளிலே இருப்பது அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய கண்களிலிருந்து கிடைத்த நேரடி பிரசாதம். அதன் மூலமாக நம்முடைய மனதிற்குள்ளாக நாம் ஜபிக்கின்ற அந்த மந்திரமானது சித்தி பெறும் அப்படின்னு சொல்றார். அந்த மந்திரத்தினுடைய சக்தியானது நமக்குள்ளாக வந்து சேரும். இதுபோல மந்திர ஜபங்களை செய்யும் பொழுதும், பூஜைகளின் பொழுதும் ருத்ராட்ச மாலைகளை அணிந்து கொள்ளலாம். மற்ற நேரங்களிலே ஒரே ஒரு ருத்ராட்சம், அதுவும் அந்த பஞ்சமுக ருத்ராட்சத்தை எல்லோருமே அணிந்து கொண்டிருக்கலாம் என்பதுதான் இந்த நேயரினுடைய கேள்விக்கான நேரடியான பதில். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.